ஹலோ வணக்கம். இப்போல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது ரைட்டா. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணணுமோ இல்லை ஒரு க்ரௌடை மேனேஜ் பண்ணணும்னாக்க ஏதான ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், மேரேஜ், இதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வைக்கிறது. இவங்க எல்லாருமே இது பண்ணுறதுக்கு அது ஒரு கோர்ஸ் இருக்குது ரைட்டா. ஆனால் அந்த காலத்தில் அவ்வளவா படிப்பறிவு இல்லாமலே நம்மளுடைய பாட்டி அம்மா இவங்கெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருந்தாங்க ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க, சொல்லாம கொள்ளாம நிறைய மெம்பர்ஸ் வராங்க. ஆனால் சமையல் ஒரு 6 பேருக்கு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னாலும் அவங்க அழகாக அதை மேனேஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதோ இல்லைன்னாக்கா அடிஷ்னலாக ஏதான ஊறுகாய் வைக்கிறது, இப்படி வச்சு எல்லாருக்குமே அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வரன்னாங்க, ஆனால் திடீர்னு ஒரு 6-7 பேர் வரலை. அப்போ அந்த சாதம் அந்த குழம்பு எல்லாம் மீந்து போயிடுமா. ஆனால் அதையும் வேஸ்டேஜ் ஆகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் நமக்கே கொடுத்து ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவங்க படிக்காமலே அவங்க இன்பார்னாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம படித்து இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சு கற்றுக்கிறத விட எஃபிஷியண்ட்டாக அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கற்றுக்கணும் ரைட்டுங்களா.